ஹாய் பாப்பா யாருங்கம்மா. ஹாய், வெல்கம் டு யூடியூப் சேனல். அனைவருக்கும் வணக்கம். மணிகண்டன் சரி வீடியோ. இன்றைக்கி நம்ம வந்து எங்கள் பிள்ளைங்களை கூட்டிட்டு கோயிலுக்கு வந்திருக்கிறேன். அதாவது வந்து ஒரு முருகன் கோயிலுக்கு வந்திருக்கிறேன். மலைப்பகுதி ஏறும்போது ஏறிட்டோம், இறங்கும்போது பார்த்தோன்னா ரொம்ப பயமாக இருக்குது. நீங்களே அந்த வீடியோவில் பார்க்கலாம். பார்த்திங்கன்னா பாருங்கள், படி வந்து ரொம்ப நெட்டு குத்தலாக இருக்குது. இந்த புல்லை வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டுருந்தா கீழே வீழ்ந்து வாயெலாம் மூஞ்சிலாம் உழைச்சிட்டு வீங்கி போகிற அளவுக்கு ஆகிருக்கும். பல்ட்டி அடிச்சிருக்கோம். அது மாதிரி சொல்லுவாங்களே, பல்லுலாம் தப்பியிருக்காதுன்னு அதுமாதிரி பல்ட்டி அடிச்சிருக்கோம். அது என்கிட்ட ஒரு துணி ஒன்று இருந்தது, துண்டு, ஒரு காவி துண்டு. அதுக்கு பாருங்கள் இந்த பிள்ளைய எப்படி என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஏன்னா தூக்கவும் முடியாது. நம்ம ஏதாச்சும் வெயிட்டு தூக்கிட்டு வருவோம் கோயிலுக்கு போயிட்டு, அப்போ அதையும் தூக்கிட்டு இதையும் தூக்கிட்டு பண்ண முடியாது. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா தூக்கிட்டு வர முடியாது, நம்மளையும் ஒரு பொருள் எடுத்துகிட்டு வருவோம். இது வந்து நண்டு கொய்த்து போனால் வளையல் தங்காதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இந்த புல்லை பாருங்கள். இது 5-6 வயசு புல்லை தான் தூக்கிட்டு போக சொல்லுது. அப்போ நம்ம தூக்கிட்டு போக முடியாது இல்லைங்களா. அப்போ எந்த ஒரு இடத்துக்கு கோயிலுக்கு போனாலும் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு கயிறோ ஒரு துணியோ, தம்பி இறங்க, ஒரு கயிறோ ஒரு துணியோ இது மாதிரி ஒரு இடுப்பில் கட்டிக்கிட்டு இறங்க. பாருங்கள் படிலாம் ரொம்ப நெட்டு குத்தலாக இது பாருங்கள். படிலாம் இந்த பிள்ளைய விட்டோம்னா கண்டிப்பாக அதை பாருங்கள் கீழே வந்துடும். அப்போ வீது பாருங்கள் போம்மா. அப்போ நம்ம இந்த மாதிரி சின்ன குழந்தைங்கள வந்து இடுப்பில் வந்து கயிறு கட்டிக்கிட்டால் இது நடக்கிறதுக்கு வந்து ஒரு இதாக இருக்கும். ஆனால் அந்த புல்லை வந்து மெடி போட்டு வந்துருச்சு. மெடி போடக்கூடாது, அது பிடிவாதம் பண்ணி நான் இது தான் போடுவோம் அப்படின்றது. பேண்ட் சட்டை போட்டு வரணும். அதாவது வந்து இல்லை ஒரு லோயர் மாதிரி கூட போட்டு வரலாம். ஏன்னா படியில் வந்து படி ஏறும்போது பார்த்தோன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மெடி போட்டு வர்றது அந்த மாதிரி கவுன்லாம் போய் சரி சின்ன பிள்ளைங்க அப்புறம் அது இஷ்டத்துக்கு பாருங்கள். படி பாருங்கள் எவ்வளோ நெட்டு குத்தலாக இருக்குது பாருங்கள். குழந்தைங்களை கண்டிப்பாக விட்டோம்னா அந்த படியெலாம் வந்து அவங்களே இறங்குறதுக்கு பார்த்தோன்னா கண்டிப்பாக பல்ட்டி அடிச்சிடுவாங்க. அதை வந்து அவங்களுக்கு பெரிய பிரச்சனை கொண்டு வந்துடுவாங்க. அப்புறம் ஹாஸ்பிட்டல் அங்கேயும் நம்ம போக வேண்டியது வரும். நம்ம தூக்க முடியும்னு சொன்னால் பாருங்கள், நல்லா பாருங்கள், கயிறு போட்டு கட்டியிருக்கேன். இந்த மாதிரி நம்ம பண்ணோம்னாக்கா நம்ம குழந்தைங்களுக்கு நமக்கு தான் ஒரு பாதுகாப்பு. நம்ம குழந்தைங்களுக்கு வந்து நல்ல ஒரு பாதுகாப்பு. நீங்களும் எங்கேயாச்சும் ஒரு மலைப்பகுதிக்கு ஒரு கோயிலுக்கு போகணுன்னா, இன்றைக்கி நான் முருகன் கோயிலுக்கு போய் வந்திருக்கேன். முருகன் கோயில் நல்லா ஒரு விசேஷமான நாள். முருகன் கோயில் அடுத்த வீடியோவில் நான் காட்டுறேன். இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து இறங்கும்போது பாப்பா அந்த மாதிரி தூக்க சொல்லிச்சிங்க. இல்லை கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் கீழே விழுந்துட்டுருக்கோம். நான் அப்புறம் என்கிட்ட துண்டை இருந்தனால வச்சு கட்டிட்டு வந்தேன். பாருங்கள் நல்லா இறங்கி வருது பாருங்கள். நீங்களும் அந்த மாதிரி ஏதாச்சும் கோயிலுக்கு போகணும்னாக்கா ஏதாச்சும் கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் சரி, எங்கேயோ போனாலும் சரி, மேட்லேருந்து கீழே இறங்கும்போது சின்ன குழந்தைங்களாக இருந்தால் படி இருந்துன்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது வந்து நமக்கு குழந்தைங்களுக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து இது வந்து ஒரு சேஃப்டி, பாதுகாப்பு அப்படின்னு சொல்லலாம். நம்ம பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பானது இப்படி தான் பாருங்கள். படியெலாம் வந்து நம்மளே இறங்க முடியல, ரொம்ப நெட்டு குத்தலாக இருக்குது படியெலாம். நாங்கள் ஒரு மண்டபத்துக்கு வந்துட்டோம், பார்வதி அம்மான மண்டபத்துக்கு வந்திருக்கோம். சரிம்மா போ இறங்கு பாருங்கள், பார்த்து போம்மா. படி எவ்வளோ நெட்டு குத்தலாக இருக்கு பாருப்பா. இறங்குப்பா பாரு, ரொம்ப நெட்டு குத்தலாக இருக்குது பாருங்கள். கீழே இறங்கியாச்சு எப்படியோ ஒரு மொல்லமாக. இன்னும் இறங்குனா நான் கொஞ்ச நேரம் தான் வீடியோ எடுத்தேன். பாரு, ஒரு நந்தி சிலை ஒன்று இருக்குது, அருமையாக இருக்குது. ஒரு பசு மாட்டுக்கிட்ட இது கன்று பால் குடிக்குது. இந்த வீடியோவில் நம்ம நல்லா பார்க்க முடியுது. சரி இறங்கு போகலாம். சரி மக்களே, இது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் இப்போ தான் நம்ம வீடியோக்கு முதல்ல வர மாதிரி இருந்தால் அப்படியே நமக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நண்பர் யாராச்சும் இருந்தால் ஷேர் பண்ணிடுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி, பாய், வணக்கம்.